Hello everyone, this is the method for treating both grey water and black water together. இப்போ சிங்க் ஷவர்லேருந்து வர தண்ணியை கிரே வாட்டர்னு சொல்லுவோம், அண்ட் தென் வாஷ்ரூம்லேருந்து வர தண்ணியை பிளாக் வாட்டர்னு சொல்லுவோம். இது ரெண்டையுமே தனித்தனி ட்ரீட்மெண்ட் மூலமாக பண்ணிட்டு இருக்காங்க ரீயூஸ் பண்ணுறதுக்கு. அதனால நிறைய டைம் ஸ்பெண்ட் ஆகுது அண்ட் நிறைய ஸ்பேஸ் இதாகுது. ஸோ அதை சிம்பிளிஃபைட் வெர்ஷனாக பண்ணுறது தான் இந்த மெத்தட். சிங்க் ஷவர்லேருந்து வர தண்ணியை ஒரு பைப் வழியும் அண்ட் தென் வாஷ்ரூமில் யூஸ் பண்ணுற தண்ணியை பைப் வழியும் கனெக்ட் பண்ணி இந்த ஒரே பைப்பில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதுலேருந்து அந்த ரெண்டு ட்ரைனேஜ்லேருந்து வர தண்ணியும் கனெக்ட் பண்ணுற இடத்துல ரெண்டு சர்வோ மோட்டார்ஸ் இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ சிங்க் ஷவர்லேருந்து வர தண்ணியோட சர்வோ மோட்டர் நம்ம ஆன் பண்ணுறோம்னா வாஷ்ரூம்லேருந்து வர தண்ணியோட சர்வோ ஆஃபில் இருக்கும், அப்போ அந்த தண்ணி வராது. அப்போ சிங்க் ஷவர்லேருந்து வர தண்ணி மட்டும் வரும். அது இந்த டேங்க்கில் வரும். இந்த டேங்க்கில் வந்து நம்ம என்ன இன்செர்ட் பண்ணுறோம், pH சென்சார் அண்ட் டர்பிலிட்டி சென்சார் இன்செர்ட் பண்ணுறோம். அது வந்து வர தண்ணி கிரே வாட்டரா பிளாக் வாட்டரான்னு டிடெக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் இங்கே ரெண்டு பைப்ஸ் வழியாக அதை நெக்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் அனுப்ப போகிறோம். இந்த ரெண்டு பைப்ஸ் நீங்கள் இன்செர்ட் பண்ணுறோம்னா ப்ராசஸ் சீக்கிரம் நடக்கணுங்கிறக்காண்டி இன்செர்ட் பண்ணுறோம். இது வந்து ஃபிசிக்கல் ஃபில்ட்ரேஷனில் சாண்ட் அண்ட் கிரேவல் ஃபில்ட்ரேஷன் மெத்தட். இதில் வந்து லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். லைக் லீவ்ஸ் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டிகல்ஸ் ஃபிசிக்கல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அண்ட் தென் இதில் ஃபில்டர் ஆகிற வாட்டர் வந்து தென் சார்கோல் மெத்தடுக்கு போகும். சார்கோல் ஃபில்ட்ரேஷன் எதுக்குன்னா அது வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த ஜெர்ம்ஸ் மாதிரி உள்ள பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சார்கோல் வந்து ரிமூவ் பண்ணும். அண்ட் தென் இங்கே ட்ரீட் ஆகிற தண்ணி வந்து நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க போகுது. அங்கே அந்த டேங்கில் ரேஸ் பண்ண வாட்டரில் கிரே வாட்டர் டிடெக்ட் ஆச்சுன்னா அந்த தண்ணி வந்து இந்த பைப் வழியாக பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் போகும். சப்போஸ் பிளாக் வாட்டர் டிடெக்ட் ஆச்சுன்னா இந்த பைப் வழியாக இந்த பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷனுக்கு வெளியாகும். ரெண்டுமே வேறு பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ வந்து கிரே வாட்டர் டிடெக்ட் ஆகினா அந்த பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் போகும். பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் வந்து பெரிய ப்ராசஸ். அதோட சிம்பிளிஃபைட் வெர்ஷன் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அது பயாலஜிக்கல் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் இதாகிடுச்சுன்னா அது வந்து நெக்ஸ்ட் பாயிலிங் மெத்தடுக்கு போகும். பாயிலிங் மெத்தட் அதாவது இப்போ யூவி டிஸ்இன்ஃபெக்ஷன் மெத்தடாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து காஸ்ட் ஜாஸ்தி, அதனால் நாங்கள் வந்து பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். பாயிலிங் மெத்தட்லேயுமே மோர் ஓவர் யூவி டிஸ்இன்ஃபெக்ஷன் மெத்தடில் யூஸ் பண்ணுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். பட் மோர் அக்யூரேட்டாக வேணும் நம்ம யூவி டிஸ்இன்ஃபெக்ஷன் மெத்தடாக யூஸ் பண்ணணும். அதுலேருந்து அந்த பாயிலிங் ஆன வாட்டர் வந்து தென் நம்ம வந்து கூலிங் சேம்பர் இன்சர்ட் பண்ணுறோம். அந்த கூலிங் சேம்பரில் தண்ணி ஓரளவு கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த வாட்டர் டேங்க்கு வந்து அனுப்புவோம். சப்போஸ் இப்போ வந்து டிடெக்ட் பண்ண பிளாக் வாட்டர் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு சர்வோ வச்சுருப்போம். கிரே வாட்டர் டிடெக்ட் ஆகும்போது பிளாக் வாட்டரோட சர்வோ ஆஃபில் இருக்கும். அண்ட் தென் சப்போஸ் பிளாக் வாட்டர் நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம்னா கிரே வாட்டரோட சர்வோ ஆஃபில் இருக்கும். இப்போ கிரே வாட்டர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா பிளாக் வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிக்கும். பிளாக் வாட்டர் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் நடக்கும். அதில் பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் நடந்து அதே மாதிரி நம்ம பாயிலிங் மெத்தட் பண்ணுறோம். தென் அதே ப்ராசஸில் கூலிங் சேம்பர் வச்சு கூல் ஆனதுக்கப்புறம் அந்த யூஸ் பண்ணுற வாட்டர் இந்த டேங்க்கில் போய் ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் அந்த வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.